ஹாய், குட் மார்னிங், வணக்கம். இந்த வீடியோவில் நான் கொஞ்ச நாளாக ஒன்று ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின வீடியோ தான் இது. அது என்னென்னா, எனக்கு 40+ ஆகுது. ஸோ 40க்கு அப்புறமா என்ன ஆகுது, நிறைய கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வருது. ஸோ நான் ஜஸ்ட்டு ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு நிறைய ரீசன்ஸ் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்க்கு இருக்குது. பட் அதில் ஒரு விஷயத்த நான் சரியாக பண்ணலையோ தப்பு பண்ணுறேனோன்னு தோணுச்சு. அது என்னென்னா, சாப்பாடை ஸ்லோவாக ஈட் பண்ணணுன்றது. ஐ எம் அ வெரி ஃபாஸ்ட் ஈட்டர். ஆக்சுவலி சாப்பிட்றது டைஜஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகிறது இல்லை, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். வென் யூ ஈட் ஸ்லோலி, ஆக்சுவலி இங்கேயே நீங்கள் பாதி டைஜஷனுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்டொமக் வில் பி ஈஸி. இங்கே சரியாக பண்ணாமல் ஸ்டொமக்குக்கு அனுப்பும் போது அதோட டைஜஷன் கொஞ்சம் கஷ்டப்படும். அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் 40-45 எல்லாம். ஸோ அதுதான் எனக்கும் ஆச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஸ்லோவாக ருசித்து சாப்பிட்றது பேசிக்கலாகவே ஒரு நல்ல பழக்கம். குழந்தைங்களுக்கு கூட அதை சொல்லித்தாங்க. நான் ஸ்லோவாக தான் சாப்பிட்றேன் அண்ட் இட் ஒர்க்ஸ் வெல் ஃபார் மீ. நல்லா இருக்குது. நிறைய என்னுடைய ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ சாப்பிட்ற டைமு நமக்கான டைம். அந்த டைமில் ஃபோனை நோண்டிக்கிட்டே இல்லை அவசரமாக எங்கேயோ கிளம்புறதுக்காக நிறைய சாப்பிட்றது அப்படியெல்லாம் பண்ணாமல் பொறுமையாக ருசித்து சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை பெருக்கிக்கோங்க. நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற ஆளா இல்லை ஸ்லோ ஈட்டரா? குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க. ஹாவ் அ நைஸ் டே.